Hallelujah. ஆதியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்வாவுமே காவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்வாவுமே காவும் ஆனவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் ஒழியாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்று பிழைப்பார். வானம் பூமி
விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். ஹல்லேலூயா, 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 ஆமென். சர்வசிருஷ்டிக்கு எஜமானனே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காய் நன்றி. இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே உங்களுடைய பந்தியில வரக்கூடிய சிலாக்கியத்தை எங்களை கொடுத்தீங்க, நன்றி. இந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வந்துக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களை துதிக்கும் பொழுது, உங்களுடைய பாடும் பொழுது, உங்களுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, உங்களுடைய பிரசனத்தின் வல்லமை ஆளுகை செய்யட்டும். வார்த்தையை கொடுக்கிறவுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்துகிற சோழருடைய ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கூட என்று புறப்படுத்திக் கொள்ளுங்க. சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளோட கூட இந்த வழி நடத்தின எல்லா துதிகான மகிமை உமக்கு நாங்கள் செலுத்தி, ஆண்டவர் உமக்குடைய கனத்தை நாங்கள் செலுத்தக்கூடிய கொண்டேதாமை கூட இந்த வழி நடத்தும். ஆசீர்வதி மேசவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். எனது ஜெயிப்போம். உலகம் எங்கே நடக்கிறதான ஆராதனைக்கு ஆசீர்வாதம். நன்றி ஆண்டவர். உலகம் எங்கே நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடக்க போகிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனைக்கு நன்றி. நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா சபைகளிலும் தேவனுடைய வல்லமை கடந்து வேண்டும். தேவன் நாம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, ஜனங்கள் கூடி கம்பீரம் பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கல்வோம். ஆண்டவரே, இந்த நாட்களும் ஆண்டவரே, சபை கூடாது இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, சாமிய நிறுவனால் சபைகளுக்கு சென்று கர்த்தரை ஆராதிக்க பரிசுத்தமாக உதவி செய்யுங்க. நம்முடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு திருச்சபை ஊழியக்காரனை ஒப்புக் கொடுக்கும். கர்த்தர் புறப்படுத்த நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. சங்கீதம் வாசிப்போம். வாசிப்பார்கள். சங்கீதம் 65 சங்கீதத்தை படித்த பிறகு தமிழை நாங்கள் படிப்போம். Psalm 65. Für den Chorleiter ein Psalm Davids. Gott, Lob und Preis gebühren dir in Zion, und wir werden halten, was wir dir versprochen haben. Du erhörst unsere Gebete, deshalb kommen die Menschen zu dir. Unsere Herzen sind voll Sünde, doch du vergibst alle Schuld. Wie werden sich die freuen, die zu dir kommen und in deinen heiligen Vorhöfen wohnen dürfen? Große Freude erwartet uns in deinem heiligen Tempel. Gott, unser Retter, du erhörst treu unsere Gebete und antwortest uns mit wunderbaren Taten. Du bist die Hoffnung aller Menschen auf Erden und auf den Meeren. Du hast die Berge durch deine Macht gebildet und dich mit großer Kraft umgeben. Du hast die Ozeane mit ihren tosenden Wellen besänftigt und die Völker zum Verstummen gebracht. Die am Ende der Erde leben, stehen in Ehrfurcht vor deinen Wundern. Vom Sonnenaufgang bis zum Sonnenuntergang gibst du den Menschen Grund zur Freude. Du sorgst für die Erde und bewässerst sie, machst sie üppig und fruchtbar. Gottes Fluss führt Wasser im Überfluss. Du schenkst ihnen Getreide in Hülle und Fülle, denn so hast du es angeordnet. Du tränkst die Ackerfurchen mit Regen und weihst den Erdboden auf. Du schenkst der Erde fruchtbringenden Regen und segnest, was auf ihr wächst. Du krönst das Jahr mit reicher Ernte. Die steinigen Wege fließen über vor Fülle. Die Wüste wird zu blühenden Wiese und von den Bergen hört man Jubel. Die Täler sind voller Schafherden und die Felder sind üppig mit Korn bedeckt. Deshalb freuen sich alle und singen vor Glück. Amen. Amen. சங்கீதம் 65. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின்
அமளியையும் அமர்த்துகிறீர். தேவரே பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நீச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கெஞ்சியத்து பாடுகிறது. தேவனை துதிப்போம், தேவனை ஆராதிப்போம். தேவனை துதிக்கும் போது இணைந்து கர்த்தரை துதித்து நாங்கள் ஆராதிப்போம். வாய்த்த சங்கீதத்திலே 65 சங்கீதம் 4 வசனம் சொல்வது, உம்முடைய வீட்டில் தங்கியிருப்பவருமா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய நன்மையினால் திருப்தி அடைவார்கள். நன்மையினால் தேவன் நன்மை அளிக்கிற தேவனாயிருக்கு. அது மட்டுமில்லாதே 84 சங்கீதத்திலே 4 வசனம் சொல்வது, உம்முடைய வீட்டிலே வாசமாயிருக்கிற பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதுமே துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவை துதிக்கும் பொழுது தேவனுடைய நன்மைகள் மக்களை வந்து அடைகிறது. அவை தேவன் நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பிப்போம். இந்த மாதத்தின் முதலாவது கிழமை ஆராதனையை நான் கலந்து கொண்டிருக்கிறோம். அவை தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்வோம். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். கண்மணி போல எங்களை பாதுகாக்கிறார். தாயின் கருவில் உற்பத்தியான முதல் இதுவரை எங்களை ஏந்தினார், எங்களை தாங்கினார், எங்களை தப்ப வைத்தார், எங்களை சுமந்தார். அந்த நல்ல தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பிப்போம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தார், எங்கள் நோய்களை குணமாக்கினார், எங்கள் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டுக் கொண்டார். வருஷத்தை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினார். எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்கினார். எங்கள் வயதை கழுவு கொப்பான வாழ்வதாக அந்த தேவனை உணர்ந்து பாடுவோமா? துதிப்போம். வருமுதலாம் அல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆதியும் அந்தமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, முந்தினவரும் பிந்தினவருமானவரே, மரித்தேனோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்றவரே, இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவா நீரே, சுகந்தந்த யெகோவா ராபா, பெலந்தந்த எல் ஷடாய், சமாதானம் தந்த யெகோவா சாலோம். எங்களை கண்ணோக்கி பார்க்கிறோய், எங்களை பரிசுத்தமாக்குற யெகோவா மிக்காதேஸ், எங்களுக்கு நீதியும் நியாயம் யெகோவா சிக்கேல். இரக்கமுள்ள தேவனாயே ஏலவன், ஜீவன தேவனாயே சாய், உண்மையுள்ள தேவனாயே ராஜும், ஏல்கடோல் மகாதேவனே, ஏல்கிப்போல் வல்லமையுள்ள தேவனே, ஏலலாம் சதாகாலம் உள்ளவரே, யெகோவா சபையோ சேனைகளின் கர்த்தாவே, யெகோவா சம்மா எங்களோடு கூட இருக்கிறவரே, இம்மானுவேலரே, யெகோவா நீசி ஜெயம் கொடுக்கிறவரே, யெகோவா ரூபா எங்களை வழிநடத்துகிற எங்கள் நல்ல மேய்ப்பரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது. அல்லேலூயா. புதிய நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம், உணர்ந்து பாடுவோம். புதிய நாளை காண செய்தீரே நன்றி தகப்பனே, புதிய பாதையில் நடத்தி சென்றீரே நன்றி தகப்பனே, புதிய நாளை காண செய்தீரே நன்றி தகப்பனே, புதிய பாதையில் நடத்தி சென்றீரே நன்றி தகப்பனே, நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 தகப்பனே, புதிய நாளை காண செய்தீரே நன்றி தகப்பனே, புதிய பாதையில் நடத்தி சென்றீரே நன்றி தகப்பனே,
பயந்த காலங்கள் பதறும் நேரங்கள் பாதுகாத்தீரையா. என்னை நேசித்து எனக்கும் போசித்து வாழ வைத்தீரையா. பயந்த காலங்கள் பதறும் நேரங்கள் பாதுகாத்தீரையா. என்னை நேசித்து எனக்கும் போசித்து வாழ வைத்தீரையா. நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 தகப்பனே. புதிய நாளை காண செய்தீரே நன்றி தகப்பனே. புதிய பாதையில் நடத்தி சென்றீரே நன்றி தகப்பனே. உந்தன் கருத்துக்குள் ஒளித்து வைத்து என்னை பாதுகாத்தீரையா. சங்காரத்துடன் என்னை கடந்து போனாலும் ஜீவனை காத்தீரையா. உந்தன் கருத்துக்குள் மறைத்து வைத்து என்னை பாதுகாத்தீரையா. சங்காரத்துடன் என்னை கடந்து போனாலும் ஜீவனை காத்தீரையா. நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 தகப்பனே. புதிய நாளை காண செய்தீரே நன்றி தகப்பனே. புதிய பாதையை நடத்தி சென்றீரே நன்றி தகப்பனே. நன்றி 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 தகப்பனே, 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 நன்றி 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 தகப்பனே. நாங்கள் இருப்பது நிர்மலமாகாதிருப்பது கண்களே கிடைத்த கிருபையப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபையில் நான் உன்னோடு பண்ணின சமாதான உடன்படிக்கையை உன்னை விட்டு விலக்கேன் என்று உண்மையில் மனதுரை கர்த்தர் சொல்றான். 54 வாக்கு கொடுத்தவரே, ஒருபோதும் கைவிடாதவரே, உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்று உள்ளதற்காய் நன்றி சொல்கிறவப்பா. ஸ்திரியான கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலனை மறப்பாடு. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை என் உள்ள கைகளில் வரைந்துள்ளேன். உன்னுடைய மதுகள் எப்பொழுதும் என் கண் கொண்டிருக்கிறேன் சொன்னவரே. ஜோவையும் அவன் பொருட்களையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்தவரே, இன்னும் அற்புதங்களை செய்தவரே, அதிசயங்களை செய்தவரே, எங்கள் ஆவியை பராமரித்து காப்பாற்றுகிறவரே, ஜீவனை தந்ததும் அல்லாமல் எங்கள் ஆவியை பராமரித்து காப்பாற்றுகிறவரே, நீரை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். முந்தினங்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்றவரே. வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் ஓடச் செய்வேன் என்று சொன்னவரே, என்றும் அற்புதங்களை செய்கிறவரே, என்றும் உயிரோடு இருக்கிறவரே, எங்கள் மத்தியில் எழுந்தளிக்கிற இயேசுவே, வருஷத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறவரே, உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொன்ன வார்த்தையின்படி சங்கீதம் 65:12 வாக்கு கொடுத்தவரே, வருஷத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறவரே, வாய் நன்மையினால் திருப்தியாக்குகிறவரே, அற்புதங்கள் செய்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, பாதுகாக்கிறவரே, கூட இருக்கிறவரே, நன்றி இயேசுவே. வேதத்திலே அருமையான வாக்குத்தத்தம். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவை உண்மையில் பழுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பான். அக்னி ஜுவாலை உண்மையில் பெற்றாது. தண்ணீர் என்பது
தடையாயிருக்கும். நாம் போற பிரயாணத்தில் அது தடையாயிருந்தது. மோசேயுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படுத்தி செய்த பொழுது அந்த தண்ணீர் நின்று வழிவிட்டு விலகினது. ஜனங்கள் உலர்ந்த தரையை நடந்து போது நடந்தார்கள். அவை எங்கள் வாழ்க்கையில் இருக்க தடைகள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திர அக்கினி என்பது வேதனை நிறைந்த நெருக்கம் நிறைந்த பாடுகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அது மத்தியிலும் தேவன் நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் அதிலிருந்து எங்களை காப்பாற்றி ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோட வாழ்க்கையை தேவன் அற்புதங்களை செய்தார். அவர் மத்தியிலே இறங்கினார். அவை அந்த தேவன் எங்கள் மத்தியிலே நல்லவராக இருக்க உணர்ந்து பாடவும் பாடல் தண்ணீர்களை கடக்கும் போது என்னோடு இருக்கிறேன். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போதும் என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு உண்டு, எனக்காய் ரத்தம் சிந்தி. என் மேல் அன்பு உண்டு, எனக்காய் ரத்தம் சிந்தி. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை வந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போதும் என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நாம் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நாம் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான். உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான். மதிப்புக்கு உரியவனானே. இன்று மகளுடன் நடனமாடுவேன். மதிப்புக்கு உரியவனானே. இன்று மகளுடன் நடனமாடுவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர். பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர். ஆறுகளோடு செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. ஆறுகளோடு செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை.
மறந்தாலும் பெற்ற தாய்தனது பிள்ளை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நீர் என்னை மறப்பதில்லையே. உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போதும் என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை அக்கினி நடுவில் இறங்கி வந்து ரட்சித்தவரே, அக்கினி அவர்களை பட்சிக்கவில்லை அப்பா. நீர் அவர்கள் மத்தியிலே உலாவரே. உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் ஆண்டவரை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறேன். தானியேலை சிங்கக்கவியிலே போட்ட பொழுது சிங்கத்தின் வாயை கட்டினவரே, பவுலும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்பட்ட பொழுது அவர்கள் துதி செய்து பாடி ஜெபம் பண்ண பொழுது விடுதலை கொடுத்தவரே, இன்றும் அற்புதங்களை செய்கிறவரே. சிறைச்சாலை அவளை அடைக்க முடியவில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அத்திவாரம் எல்லாம் அதிலே அசைந்ததப்பா. சிங்கத்தின் வாயை கட்டினவரே, சிங்க கவியிலே போடப்பட்ட பொழுது அவர்கள் சேதம் உண்டாகவில்லை. அக்கினியிலே போடப்பட்ட பொழுது சேதம் உண்டாகவில்லை. உம்மை உயர்த்துறவனை காப்பாற்ற தேவனாயிருக்கிறேன். நல்லவரே, பெருங்காற்று ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு அடங்குகிறதப்பா. உங்கள் நாமம் உயர்த்தும் பொழுது அற்புதங்கள் செய்கிறவரே, அதிசயங்கள் செய்கிறவரே. இயேசுவின் நாமம் மேன்மையான நாமம். எல்லா நாவுகளும் அறிக்கை செய்கிற நாமம். எல்லா முழங்கால்களும் முழங்குகிற நாமம். குருடர்கள் பார்வையிடுகிற நாமம். சப்பானிகள் நடக்கிற நாமம். ஊமையர்கள் பேசுகிற நாமம். வியாதிகள் குணமாகிற உம்முடைய நாமம். பிசாசுகள் நடுங்குகிற உம்முடைய நாமம். உம்முடைய நாமமே மேலானது. இன்று உம்முடைய நாமம் மேன்மைப்படுவதாகப்பா. நீரே உயர்ந்தவர், உன்னதர், பெரியவரே, அற்புதங்கள் செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டு உண்டவரே. மரித்த லாசரை பார்த்து லாசருவே வெளியே வா என்று சொன்ன ஒரு வார்த்தையிலே லாசர் வெளியே வந்தானப்பா. உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. நீர் சொல்லாவும் நீர் கட்டளை நிற்குமப்பா. இன்னும் அற்புதங்களை செய்கிறவரே, உம்முடைய வழிகளை அறிவிங்கப்பா. உம்முடைய மகிமையை காண்பீங்க. எங்கள் மத்தியிலும் தழுங்க ராஜாவே, இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. சகல துதி கனமும் ஆகிய தகவலுக்கான கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை கூட நடத்துவாராக. இதுவரை நமக்கு உதவி செய்ய தேவன் தொடர்ந்து நடத்துவாராக. ஆகவே இந்த நாட்களில் நாங்கள் ஜெபத்தோடு கூட இருப்போம். தேசங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தேசங்களுக்காக ஜெபம் பண்ணி உற்சாகம் கொடுத்து இந்த நாளில் பங்கு நம்பர போகிறோம். கர்த்தர் தான் நம்மளை கூட நடத்தும். இப்போ தேசங்களுக்காக சமூகம் ஜெபம் பண்ணுவார். ஆப்பிரிக்க கண்டம், ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம்,
அவருக்கு அனுத்தவரிக்கா சௌந்தரியம் காப்பட்ட கண்ணங்கள் ஜனங்களை ஒப்புத்தரும் இந்த வாழ்வோர் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றாலும் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருந்தது போல பூமி கத்தரை அறிவினால் நிறைந்தது கொண்ட வாக்கு தத்துவத்துக்காக நன்றி சொல்வோம். வார்த்தை ஆமீன் என்றும் ஆமன் இருக்கிறபடி அந்த வார்த்தை நிறைவேற வேண்டுமாய் என்றாலும் நோக்கி கூப்பிடுறோம் அப்பா என் நோக்கி கூப்பிடு என்று சொன்னவரே கத்தாவின் நானும் தேசங்களை ரட்சிப்பீராக விசேஷமாய் கத்தா இலங்கை தேசத்தை ரட்சிப்பீராக அங்கே இந்துக்கள் ஆண்டைய கத்தா முஸ்லீம்கள் ஆண்டைய கத்தாவை கத்தோலிக்க ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றாலும் அங்கே தலைவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் விற்கிற ஆகாயம் அப்போது அடிமைத்தனத்தின் விடுதலையாக்குகிறார் விசாசம் பிரியத்திலிருந்து ஒருவரை விடுதலையாக்குகிறார் கத்தாவே கேளும் கத்தாவே கவனியும் கத்தாவே மன்னியும் கத்தாவே ரட்சியும் கதாவுடைய சமாதானம் கடந்தபடியாய் என்றாலும் பாதுகாப்பு கடந்தவருடைய ஆசீர்வாதம் கடந்தபடியாய் என்றாலும் இந்தியாவை ஒப்புத்தர 145 கோடி மக்கள் வாழ பெரும்பான்மையாக வாழ தேசம் கத்தரை அறிய வேண்டுமாய் என்றால் அங்களுக்கு ஊழியக்காரருக்காக நன்றி சொல்லுவோம். அன்றைய அந்த தேசத்தை விடுதலை உண்டாக வேண்டுமா ரட்சிப்பு உண்டாக வேண்டுமா என்றால் வீட்டில் ஆராய்ந்து செய்யும் அடிமைத்தனத்தில் ஒருவரை விடுதலையாக்குகிறார். இயேசுவை ரட்சிப்பீராக பாவ அடிமைத்தனத்தை விடுதலையாக்குகிறார். விசாரணை விடுந்து விடுதலையாக்குவீராக. அவர்கள் நாங்கள் வாழ்ற ஜெயமன் தேதி ஒப்புத்தரங்க தாய் தேசத்தில் எழுப்பர் உண்டாக வேண்டுமே என்றாலும் வாலியல் மத்தியில் எழுப்பர் உண்டாக வேண்டும் அவர்களும் வேண்டிய எழுப்பர் உண்டாக வேண்டும் என்றாலும் அன்றைய கத்தாவை அற்புதல் சினிமா போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறது ஆண்டுகளை விடுதலை அடைந்து துதிக்கிற ஜனங்களாக துதிக்கிற ஒரு கூட்டம் இந்த தேசத்தில் எழும்ப வேண்டுமாய் என்றாலும் துதிக்கிற ஜனங்கள் பெருக வேண்டுமாய் என்றாலும் உண்மையை நோக்கி கூப்பிடுறோம் அப்பா. அவர்கள் கத்தாவை இந்த வேலைவான இஸ்ரவேலை ஒப்புத்தரை இஸ்ரவேலுடைய ராஜ்யமுடைய ஆணையை கடந்தவருடைய மன்றாரும் இஸ்ரவேல் தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ணி அந்த தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ணும்போது உங்களுடைய அலங்கத்துக்கு சமாதானம் சுகம் இருக்கும் சொன்னவரே அன்றைய வாக்கும்படி உங்களுடைய வாக்கு தரிசனப்படி நோக்கி மன்றாடும் அந்த தேசத்துடைய ராஜ்யம் ஆளுகை கடந்தபடியே மன்றாடும். நீரே மெய்யானது கண்ணுரை வீட்டியை குறித்து வில்லை ஒழித்து அம்புகளை நான் நெருப்பினால் சிந்திக்கிற கத்தல் அன்றைய இஸ்ரவேல் தேசம் நீரே மெஸ்ஸியானதை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் நடக்க யுத்தங்கள் ஓய வேண்டும் என்றால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு நடக்கும் யுத்தங்கள் ஓய வேண்டும் என்றாரோ அவர் அன்றைய காசாவிலே இஸ்ரவேல் நடக்க யுத்தங்கள் ஓய வேண்டும் என்றால் அமைதி சமாதானம் உண்டாக வேண்டும் என்றாரோ இந்த வேளையில் எங்கள் சபையை ஒப்புத்தர சபையை நான் கட்டுவேன் சொன்னவரை பாபாக்னா சபையை ஒப்புத்தரும். பாதாளத்தில் வாசல் மேற்கொள் சென்றவரை எஸ்ஐ 60 சின்னவன் 1000 சிறியவன் வெள்ளத்தை ஆதிமாவான் கத்தராய் நான் ஏற்ற கால தீவிரமாய் செய்வன் சென்றவரை எஸ்ஐக்கு 36 37 செய்விட்டாய் நான் உங்களுக்கு அனுக்கிரம் பண்ண நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது மனுஷரை வந்தவர்கள் பெருவிட வார்த்தபடி எவ்வளவு ஆகவேனால் ஆபிரகாமை நிச்சயமாய் நான் ஆசிரியப்பன் சென்றவரை பெருகவே பெருகப்பட வார்த்தபடி ஆபிரகாமை ஆசிரியத்து வானத்து நட்சத்திரங்கள் போல பெருக செய்தவரே சபையை ஆசிரியத்து பெருக செய்வேன் என்றால் ஆசிரியத்து காத்துக் கொள்வீராக உங்கள் முகத்தை பிரகாசிக்கபடி கிருவியாயிருக்கிறார் உங்கள் முகத்தை பிரசுரமாக்கி சமாளித்து கட்டுவீராக உடைய ஜனங்களுக்கு பலன் கொடுப்பீராக சமாதானமாக ஆசீர்வதிப்பீராக உடைய வழியை அறிவிப்பீராக உடைய மகிமைகளை காண்பிப்பீராக எங்கள் மத்தியிலே கத்தாவே எழுந்தெழுவீராக இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி நல்ல பிதாவே ஆமென். ஆமென். நாங்கள் இப்பொழுது உற்சாகமாய் கொடுக்க ஜெபம் பண்ணி சபையை கொண்டிருக்கிறவர்கள் வைப்போம். அன்பான கத்தாவே உற்சாகமாக மனதோடு கொடுக்க முன்வந்திருக்கிறோம். நம்மளை காணிக்கலாம் அங்கீகரிங்க. ஆண்டவரே இதுவரை இவர்களை வழிநடத்தும் தேவனோடு நடத்தவும் நாங்கள் செபிக்கிறோம். கையிட்டு வேறு சில காரியங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை கற்றவும் செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே கூட இந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும். சிறிய பிள்ளைகளுக்கு வசனங்களை சொல்ல தேவஞானம் கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது சின்ன பிள்ளைகள் வசனங்களை சொல்ல கேட்போம். It's wrong when you not give up for your work will be refined. We love each other. Elizabeth Manasi on only vended கத்தருடைய மகன் ஒன்றை நோக்கிட்டது. ஜுவானா வந்து அவங்களோட 3ஆம் தேதி பர்த்டே இருந்தது. 1ஆம் தேதி அப்படி பிறந்த நாள் இருந்தது. அப்படின்னா ஜுவானா வாங்க உங்களுக்கு அஜயம் பண்ண போகிறோம். வசனமும் சொல்லும். ஓகே ஜுவானா விளையாடா கொஞ்சம் கொண்டாடி முடிஞ்சு பாசம் பொழுது வசனம் சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். இதனால் பெருகிறது தேவை. இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணை மணி போல பாதுகாப்போடு வழிநடத்தி வந்த தேவன் இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி ஆட்சிவிப்போம். ஈஸ்வரன் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனித தெளிவும்
அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டபடி இவருடைய ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தி அடையபடியார் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எரித்த காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுந்தரேற்று ஆண்டவரே உமக்கு சாட்சியாவாளை அவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பொழுது பெற்றோருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரே செய்வோம் குடும்பமாய் ஆராதனை தேர்ந்து கொண்டபடினால் தாப்பனை நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயம் கொண்டு கொள்ளப்பட்டபடி ஆண்டவரே யோவானாக்கு சமாதானம் பெறும்படியாக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்திலே பிதாவே. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காத்துக்கொள்ளும். கர்த்தர் தம்முடைய முகத்தினுடைய உண்மையை பிரகாசிக்கப்பட்டு உண்மையை கர்த்தர் தம்முடைய முகத்தினுடைய உண்மை பிரசனமாக்கி உனக்கு சமாதானங்கள் எடுக்கிறார். இயேசு நாமத்திலே ஆமென். தேவனுடைய வார்த்தைகளை சென்றோம். எங்களை நேசிக்கின்ற பரலோக பிதாவே, இந்த மாலை ஆராதனைக்காய் உருட்டுமானத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். மைக்குலுக்கு பாடி ஆண்டவரே ஆராதித்தோம். இப்பொழுது உடைய வசனத்தை கேட்க பரிசுத்தாவியானவரை நமக்கு உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். வார்த்தை பேசுகிற அடியனே அந்த ஒவ்வொரு சிலைகளை மறைத்து இயேசு நாமத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுடன் நல்ல பிதாவே, இன்றைய நாளில் உங்கள் மத்தியிலே தேவன் நமக்கு அடைக்கலம் என்ற தலைப்பிலே நான் பேசுகிறேன். சங்கீத 46 அந்த வசனத்தை வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலம் என்று நாங்கள் தியானிக்கிறோம். நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். நாங்கள் அவரிடத்திலே தஞ்சம் போந்திருக்கிறோம். அவரே நமக்கு பாதுகாப்பு அருளுகிற தேவனாக இருக்கின்றார். எனவே தான் இந்த சங்கீதத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், என்னதான் இந்த உலகத்திலே நடந்தாலும், அதாவது பூமி நிலை மாறினாலும், மலைகள் சமுத்திரத்தில் போனாலும் நாம் பயப்படும். அப்ப இந்த உலகத்திலே இந்த காலகட்டத்திலே இருக்கிறது பயம். அப்ப சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறது. இந்த சங்கீதத்திலே நீங்கள் அடிக்கடி பார்க்கிற வசனம் என்ன? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அப்ப நம்முடைய தேவன் முற்பிதாக்களின் தேவன், அவர் நமக்கு அடைக்கலமான தேவன். என்னதான் இந்த உலகத்திலே வந்தாலும் நாங்கள் பயப்படக்கூடாது. இன்றைக்கு அநேகருக்கு ஏற்படுகிறது பயம். எப்பொழுது யுத்தம் வந்து பயம். இது பல விதத்திலே ஜனங்கள் பயந்து கொண்டு வாழ்கிறார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகளும் கூட பயத்திலே மீது சாத்தானவர்களை கட்டி வைத்திருக்கிறார். எனவே நான் பிரியமானவர்களே, உலக மக்கள், அறியாத மக்கள் பயந்து கொண்டு இருக்கும் பொழுது நானும் நீங்களும் தைரியமாக நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்து அழைக்கிறார். முதலாவது தேவன் எப்படியெல்லாம் அடைக்கலமா இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர் தலைமுறை தலைமுறையாக நமக்கு அடைக்கலமான தேவன் என்று சொல்லப்படுகிறது. மோசே ஜெபிக்கும் பொழுது சங்கீதம் 91 இப்படியாக சொல்கிறார், ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். அல்லேலூயா. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக நமக்கு அடைக்கலமானவர். அப்படின்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன், நம்முடைய சந்ததிக்கும் அவர்தான் தேவன். அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எனவே முற்பிதாக்கள் ஆராதித்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். தலைமுறை தலைமுறையா அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. இந்த வரி எல்லோரும் பாடும். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம்.
நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. முறை தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஆம், அவர் நமக்கு தலைமுறை தலைமுறையாக அடைக்கலமான தேவன். முற்பிதாக்கள் ஆராதித்த நம்முடைய தேவன், நம்முடைய சந்ததிக்கும் அவர்தான் தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களில் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அதாவது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான தேவனாக இருக்கிறார். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லப்படுகிறது. எனவே நம்முடைய அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமான தேவனாக இருக்கின்றார். எனவே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போய் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் தலைமுறை தலைமுறைக்கும் நம்முடைய தேவன். நம்முடைய சந்ததி மாத்திரமல்ல, எதிர்கால சந்ததியும் இந்த தேவனை ஆராதிக்கும்படியாக நாங்கள் இன்றைக்கு அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுக்கு நாங்கள் பயந்து நடக்கும் பொழுது தேவன் நம்முடைய சந்ததியை, நம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாப்பார் என்று சொல்லப்படுகிறது. வாசிப்போம் நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்குமா? இப்ப நாங்கள் ஆண்டவருக்கு பயந்து இருக்கும் பொழுது தேவன் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலமாக இருந்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே தேவன் நமக்கு அடைக்கலமும் அவர் நம்முடைய பலனும் அவரே ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணையுமாய் இருக்கிறபடினாலே எது வந்தாலும் நாங்கள் பயப்படவோ அஞ்சவோ தேவையில்லை. எனவே நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலம் தேவனாக இருக்கிறார். பாருங்கள், கர்த்தர் நகரத்தை அகில் காவலாலே விழித்திருக்கிறது விருதாண்டு வேதம் சொல்வது. தேவன் தான், ஆண்டவர் தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். அவர்தான் நமக்கு கோட்டை, அவர்தான் நமக்கு தஞ்சமாக இருக்கின்றார். எனவே பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 18:10 வாசிப்போம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம், அவருடைய நாமத்துக்குள்ளே பலத்த கோட்டை, பலத்த துர்கம்னா பலத்த கோட்டை, அதற்குள்ளே நாங்கள் ஓடி தங்கி சுகமா இருக்கும்படியா. அப்ப அவருடைய நாமங்களை சொல்லி, அதான் நாங்கள் அவருடைய நாமங்களை சொல்லுகிறோம். அவருடைய நாமங்களை சொல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு நாமத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. எனவேதான் அந்த நாமங்களை வைத்து பாடலே வைத்திருக்கிறார். என்ன பாடல்? கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கல்லப்பா நாங்கள் கலங்கல்லப்பா, கலங்கல்லப்பா நாங்கள் கலங்கல்லப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. இப்படியாக யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். யெகோவா நிசி, நமக்கு வெற்றி தருகிறது. யெகோவா ஷம்மா, அவர் நம்மோடு கூட இருக்கிறது. யெகோவா ராஃபா, அவர் நமக்கு சுகம் தருகிறது. இப்படியாக யெகோவா ஷாலோம், அவர் நமக்கு சமாதானம் தருகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் இரட்சகராகிய தேவன், அவர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். இயேசு என்ற நாமத்திலே அங்கே நாங்கள் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். இயேசு என்ற திரு நாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்துக்கு
நாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூய் சொல்லி தூதி தேடும் நாமமது. சொல்லி தூதி தேடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்திலே அவர் இந்த உலகத்திலே மனிதன், அதாவது தேவன் வார்த்தையானவர் மாம்சமானார். இயேசு என்ற நாமத்திலே என்ன அவர்தான் ரட்சிப்பார் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி. இயேசு நாமத்தை இன்னைக்கு சொல்லும் பொழுது நோய்கள் தீர்கிறது, பேய்கள் ஓடுகிறது, பாவங்கள் பறந்தோடுகிறது. அவருடைய வல்லமை இன்றைக்கு குறைந்து போகவில்லை. எனவே அவருடைய நாமம் தான் எங்களுக்கு பலத்த துருகம். அதற்குள்ளே நாங்கள் தங்கி சுகமா இருக்க முடியும். அவருக்குள்ளே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் எங்கு ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அநேகர் பயத்தின் காரணமாக இந்த தேசத்தை விட்டு மறு தேசத்துக்கும் எங்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று இங்கே யுத்தம் வந்துவிடும் என்று சொல்லி அநேகர் பயத்தோடு மிகவும் அங்கே ஓடி திரிந்து அங்கும் இங்கும் மறைந்து இன்றைக்கும் பயத்தோடு அநேகர் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உலகத்திலே இருக்கிற மக்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனங்கள் கூட பயத்திலே இருக்கிறதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே நான் வேத வசனத்தை நாங்கள் வாசித்த அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக நாங்கள் கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு அடைக்கலம் என்றால் நாங்கள் அவருக்குள்ளே தஞ்சம் அதாவது அவரிடத்தில் தஞ்சம் புகுறவன் பேறு பெற்றவன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். சங்கீதக்காரன் தாவீது அவருடைய ஒவ்வொரு அனுபவமும் தேவன் அடைக்கலமாக கொண்டிருக்கிறார். அப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனை அடைக்கலமாக கொண்டு அவருடைய சட்டைகளின் கீழே நாங்கள் அடைக்கலம் போக வேண்டுமா? வாசிப்போம். சங்கீதம் 92:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 90 சங்கீதம் அது நமக்கு பாதுகாப்பை கொண்டு வருகிற சங்கீதமாக இருக்குது. இந்த சங்கீதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து அதை நாங்கள் வாக்குத்தத்தமாக சுதந்திரித்துக் கொண்டு நாங்கள் அதை எங்களுக்கு அவருடைய சட்டங்களின் நாங்கள் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். அவர்தான் எங்களை பாதுகாக்கிற தேவன் என்று, அதாவது அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எனவே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலிலே தங்குவான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் தங்கி இருப்பது என்ன? சர்வ வல்லருடைய நிழலிலே நாங்கள் தங்கி இருக்கிறோம். எனவே இன்றைக்கு தேசத்துக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் தேசத்தின் ஜனங்கள், தேசத்தின் ராஜாக்கள் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே வரும் பொழுதுதான் அந்த தேசம் பாதுகாக்கப்படும். அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அந்த இடத்திலே எந்த ஒரு யுத்தமோ எதுவுமே அணுகாதபடி கர்த்தர் தேசத்தை காக்கிறதுவனாக இருக்கின்றார். அவர் இஸ்ரவேலை காக்கிறது, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே அவருடைய சட்டைகளின் கீழே நாங்கள் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சிறகுகளின் நிழலிலே நான் தங்கி இளைப்பாறுவேன். நீ துணையாய் இருப்பதனால் நம்பி இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரை நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. நேசிக்கும் தெய்வமே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10,000 பேர் உள்ளதாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்வது மாத்திரமல்ல,
இறுதியிலே இந்த சங்கீதம் 92 என்ன சொல்லப்படுகிறது? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவார், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆபத்திலே நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்கும் பொழுது ஆண்டவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து பாதுகாக்கிறது. எனவே வரும் நாட்களிலே கொடிய காலம், இந்த காலத்திலே நாங்கள் தேவனை அடைக்கலமாய் கொள்ளாவிட்டால் எங்களுக்கு பாதுகாப்பு எங்குமில்லை. எனவேதான் ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் இந்த நாளிலே தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்படியாக இந்த நாட்களிலே அவர் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை நம்மை பாதுகாக்க முடியும். வேற எந்த எத்தனையோ உலகத்திலே இருந்தாலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாமல் எங்குமே பாதுகாப்பு இல்லை. எனவே அவருக்குள்ளே நாங்கள் அடைக்கலம் புகுந்தாருடைய வேறு எங்கும் பிரியமானவர்களே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எனவே அவருடைய நாமம் அவர் தேவ தூதர்களை பாதம் கல்லீர்களாதபடிக்கு 92 ஆண்டவர் சொல்லுகிறார், பாதுகாப்பு என்று சொல்கிறார். எனவே தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், அவர் நமக்கு பலனாயிருக்கிறார், அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறார். எனவே நாங்கள் அவர் தலைமுறை தலைமுறை அடைக்கலமான தேவன், அவருக்கு பயந்தவருடைய சந்ததியை அவர் பாதுகாக்கிற தேவன். இன்னும் அவருடைய நாமத்துக்குள்ளே நீதிமான் தங்கி சுகமா இருப்பார். அடுத்தது உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவர், அவருடைய செட்டர்களின் கீழே நாங்கள் அடைக்கலம் போந்திருக்கிறோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், ரூத்தின் புத்தகத்திலே பாருங்கள், நகோமியோடு அங்கே மருமகள் மோவாபிய தேசத்திலே போன பொழுது நகோமி அங்கே இருக்கிற சூழ்நிலையிலே பஞ்சம் வந்த பொழுது திருப்பி அங்கே அவர் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வரும் பொழுது அங்கே 2 கணவரும் மகனுடைய பிள்ளைகளும் மறித்து விட்டார்கள், நகோமியுடைய கணவரும் மறித்து விட்டார்கள். அப்பொழுது ரூத் வந்து அந்த மாமியாரை பற்றி கொண்டு உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்ன பொழுது அங்கே ரூத்தின் புத்தகத்திலே நாங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கின்றோம். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிப்போம். செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்ப இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாக ஓடி வந்திருக்கிறோம். அவர் நிறைவான பலனை நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து அவர் நமக்காக இன்றைக்கு பரிந்து பேசுகிற தேவன். நம்முடைய தேவன் வந்து இன்றைக்கு நமக்கு எல்லாவற்றையும் அவர் நம்ம அருளுகிற தேவனாக இருக்கிறார். எனவே இன்றைக்கு அதாவது நகோமியை பற்றி கொண்டது போல ஏசாயா 26 சொல்லப்படுகிறது, உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடினால் அதை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுங்கள் என்று. எனவே ஆண்டவரை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்வோம், அவரை நாங்கள் நம்பி இருப்போம், அவரை நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இன்னும் உறுதியாக நாங்கள் பார்க்க போகிறோம், யாருக்கெல்லாம் கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்ற ஒரு சில வசனங்களை வாசித்து இறுதியாக ஜெபிப்போம். சங்கீதம் 9:9 ஒரு வசனம் வாசிப்போம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஹல்லேலூயா. அடைக்கலமும் தஞ்சமாக யாருக்கு? சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறாரா? நெருக்கப்படுகிற காலத்திலே அவரே தஞ்சமாக இருக்கிறார். எனவே நாங்கள் சிறுமைப்பட்டு இருக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்க முடியும். எங்களுக்கு நெருக்கங்கள் வரும் பொழுது மனிதர்களோடு இருக்க முடியாது, ஆண்டவர் தான் நம்மோடு கூட இருப்பார். எனவே அவரே நமக்கு தஞ்சம், அவரே நமக்கு அடைக்கலம், அவரே நமக்கு கோட்டை, அவரே நமக்கு துருகம், அவரே நம்முடைய கண்மலையாக இருக்கிறார். எனவே சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலத்திலே அவர் தஞ்சமாயிருக்கிறார். 59ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் வாசிப்போம். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். அது எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு அடைக்கலமும் தஞ்சமானீர். எனவே நமக்கு நெருக்கங்கள் வருகிறது. பாருங்கள், எல்லா வகையிலும் நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடிந்து போவதில்லை, கலங்கினாலும் மனமுறுவதில்லை, கைவிடப்படுவதில்லை. அதாவது அவருடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. எனவே நெருக்கத்திலே எல்லை அறிந்தவர்,
பெருக்கமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எனவே நாங்கள் ஆண்டவர் நமக்கு சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கவர் நம்மளுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டார். தான் விடும் பலனும் தப்பி செல்லும் வழியை தருகிற தேவனாக இருக்கிறார். எனவே சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் அடைக்கலமாயிருக்கிறார். இறுதியாக நாங்கள் பார்க்கிறோம் சங்கீதம் 37:39. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அப்ப இக்கட்டு காலங்கள் வரும் பொழுது அவர்தான் நம்முடைய அடைக்கலமாயிருக்கிறார். அப்ப நெருக்கங்கள், இடுக்கங்கள், இக்கட்டு காலங்கள், ஆபத்து காலங்கள் எது வந்தாலும் அவரே நமக்கு அனுகூலமான துணையும் அடைக்கலமாக இருக்கின்றார். சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. எனவே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். எனவேதான் நாங்கள் ஒரு நாளும் தாவீது சொல்லுகிறார், நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 62:1 வாசிக்கிறோம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நாம் அதிகமாய் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்வதை நாங்கள் காண்கின்றோம். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது நமக்கு எதுவுமே, அதாவது நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம். முதலாவது நாங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார் என்று நாங்கள் முதலாவது வசனத்திலே ஆரம்பத்திலே பார்த்தோம். மோசே ஜெபிக்கும் பொழுது தலைமுறைக்கு எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறது சொல்கிறார். அடுத்தது கர்த்தருக்கு பயப்படும், இந்த கர்த்தருக்கு பயந்து நடக்கிற சந்ததியை தேவன் பாதுகாத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது அவருடைய நாமத்தை நம்பி இருக்கும் பொழுது நமக்கு உயர்ந்த அடைக்கலத்திலே அதுதான் நமக்கு கோட்டை. அவருடைய நாமத்துக்குள்ளே நாங்கள் அடைக்கலம் போகும் பொழுது அவரே நம்மை பாதுகாக்கும். அடுத்தது அவருடைய சட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் இருக்கிறது. அவருடைய சட்டைகளின் கீழே நாங்கள் அடைக்கலம் போந்திருக்கிறபடினால் நமக்கு நிறைவான பலன் கிடைக்கும். சிறுமைப்படும் பொழுது நம்ம அடைக்கலாம். நெருக்கப்படுகிற காலத்திலே அவர் தஞ்சமாயிருக்கிறார். இக்கட்டு காலத்திலே அவரே நமக்கு அடைக்கலமாயிருந்து உதவி செய்து நம்மை காக்கிற தேவனாக இருக்கின்றார். எனவே தேவன் நமக்கு அடைக்கலம் இந்த தலைப்பிலே நாங்கள் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். எனவே நமக்குள்ளே ஒரு புதிய நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், பாதுகாப்பற்ற நிலை உணரும் பொழுது நமக்கு தேவனே நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அவருடைய நாமத்துக்குள்ளே அடைக்கலம் போவோம். இழந்து நின்று நாங்கள் திருப்போம். அந்த தலைமுறையாக அடைக்கலமானீரியா முன்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் இது என்று நாங்கள் பாடி திருவிருந்து பற்றி நாம் வரப்போகிறோம். பாடுவோம். தலைமுறை எங்கள் அடைக்கலமானீரையா முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. எல்லோரும் சொல்லுவோம். தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரை ஆங்கள் முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. இதுவரை உதவின எபினேசரே இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே கோட்டைகள் எல்லாம்
உடைத்தவரே, செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே, மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே, மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே, தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்களாராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே, மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தீர், மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர், மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தீர், மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர், தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவன் தண்ணீர் தந்தீரையா, தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவன் தண்ணீர் தந்தீரையா, தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்களாராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே, வாக்களித்த தேசம் சேர்த்திடுவீர், வழுவாமல் என்றும் காத்திடுவீர், வாக்களித்த தேசம் சேர்த்திடுவீர், வழுவாமல் என்றும் காத்திடுவீர், பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும் இயேசுவையே பின்பற்றுவோம், பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும் இயேசுவையே பின்பற்றுவோம், தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்களாராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே, எல்லோரும் சொல்லுவோம், தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்களாராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே, எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செல்வோமா, நன்றி ஆண்டவரே, நீரங்களுக்கு அடைக்கலம், நீரங்கள் கோட்டை, நீரங்கள் தஞ்சம், நீரங்கள் துருகம், நீரங்கள் கண்மலை, நீரங்கள் உயர்ந்த அடைக்கலம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, அவன் என்னுடைய நாமத்தை அறிந்தபடினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். நாங்கள் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்கி இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, அப்பா பாதம் கழிறாதபடி தேவதூதர்களை அனுப்பினீர்களை பாதுகாக்கிற தேவன். உன் பக்கத்தில் 1000 பேர் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகால், உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பயனை காண்பா என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே. கர்த்தாவே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆண்டவரே. பூமி நிலை மாறினாலும், மலைகள் சமுத்திரத்தில் பொங்கி விழுந்தாலும் ஆண்டவரே நாங்கள் பயப்படுவோம் என்று சொல்லப்பட்டபடி சேனைகளின் கர்த்தர் நீ நம்மோடு இருக்கிறேன். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, 100க்கு 100 நாங்கள் உம்மை நம்புகிறோம், 100க்கு 100 உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம், உம்முடைய வசனத்தை நாங்கள் உருக பற்றிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த உலகத்திலே எதுதான் நடந்தாலும் நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர் என்பதால்
எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறபடினால் எங்கள் நம்பிக்கை தேவனை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் உமக்கு பயந்து நடக்க எங்களுக்கு இன்னும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் எங்களுக்குள்ளே பெருகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தீமை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே அப்பா, நாங்கள் எங்களுடைய சந்ததிக்கு இந்த தலைமுறையாக ஆண்டவரே முற்பிதாக்கள் ஆராதித்த இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் அறிவிக்கத்தக்கதாய் எங்களுடைய வருங்கால சந்ததிக்கு ஆண்டவரே சுவாமி ஆண்டவரை உம்மை பற்றி நாங்கள் சொல்லி தரத்தக்கனையாய் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வழிநடத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். மோசே அப்படியா ஆண்டவரே சுவாமி தன்னுடைய ஜெபத்திலே தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம். ஆண்டவரே தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமான தேவன் நீர்தான் அப்பா. ஆண்டவரே உண்மையை நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்போம், உமக்கென்று நாங்கள் வாழுவோம், உமக்கென்று நாங்கள் சேவை செய்வோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே சுவாமி ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறேன். உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் தருகிறோம் இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென் ஆமென். திருவிருது பத்திக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம். பரிசுத்தவான் வந்து வேத வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 23 31 வசனங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுத்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷன் தன்னைத்தானே சோதித்தால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். என்னத்தினால அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாத தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களுடைய அநேக பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேக திரைமடைந்து இருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அதை பற்றி நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படும் என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதில் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஜெபம் பண்ணணும். என்னுடைய நேசிக்கிறங்கள் கர்த்தர் பிதாவே, இந்த 10ஆம் மாதம் முதல் வாரத்திலே உடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஆராதித்து உடைய பள்ளியை அமர கர்த்தப்படுத்த இந்த செலாக்கியத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று எங்களுக்காக அளிக்கப்பட்டு எங்களுக்காக ரத்த சிந்தரி எங்களுக்காக ஆண்டவரை ஜீவனை கொடுத்தீர். ஆண்டவரை நீர் மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறீர். ஆண்டவரையுடைய வருகையை நாங்கள் ஆண்டவரை அப்பா இந்த நாட்களில் என்னுடைய வருகை வரையும் இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நீர் சொல்லியிருக்கிறபடி நான் ஆண்டவரே அப்பா இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலே நாங்கள் பங்கு பெற்றும் பொழுது என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே புது பலத்தையும் நித்திய ஜீவனையும் எங்களுக்கு வாக்கப்பட்டிருக்கிறபடி நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை அபாத்திரமாய் ஆண்டவரை நாங்கள் போஜனம் பானம் பண்ணுகிறவர் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறியாத நாள் ஆத்மீயத்திற்கு வரும்படி போஜனமான பண்ணுகிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை நம்மை நாமே நிதானித்து அறிந்த இந்த பகுதியிலே பங்கு பெற்ற கர்த்தர் எங்களுக்கு திருவை செய்யும்படி ஆட்சிக்கிறோம். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். எல்லோருக்கும் வந்து கர்த்தருடைய பந்தியில் வர அமர்படியாக திரும்ப பாடலை பாடுவோம். பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை
கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையில் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் நாங்கள் சென்றார் தம் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் கால்கள் சென்றார் தம் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார். ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் இதயம் கொண்டார். ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். இடம் பெற்றார். முள்மூடி பார்த்திட ஏங்குகிறார். இடம் பெற்றார். முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவைநாதன் சமாதானத்தின் தேவன் நம்மை திரும்பப்படுத்துவாராக. மலாவி ஆத்மா சரீரம் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர்கள் அப்படியே செய்வார். அநியாயம் செய்கிறவர் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவர் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவர் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற வார்த்தையின்படி மாறனாதா கர்த்தராகிய செய்வார். விரைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, சிந்தரல் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே சபையிலே கூட்டி சேர்க்கப்பட்ட ஆண்டவரே, இப்பொழுதே எக்கால சத்தம் கேட்டு மறுபுறமாகி எடுத்துக்கொள்ளப்பட்டு எந்தெந்தைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம் என்ற நம்பிக்கையுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு சுதந்திரிக்கிறோம். துதிகர மகிமையா உமக்கே, இயேசு நாமத்திலே பிதாவே. தேவனுடைய பாடல் பாடி கர்த்தர் நமக்கு அடைக்கலமானவர், தேவன் நமக்கு தஞ்சமானவர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கர்த்துடரை போற்றி பாடுவோம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கர்த்துடரை போற்றி பாடுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், தாழ விழுந்து பணிந்து கொள்ளுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், தாழ விழுந்து பணிந்து கொள்ளுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். கர்த்தர்
துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர், அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர், அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பருவதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது ரட்சண்ய கண்மலை, ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். தேவன் நமது ரட்சண்ய கண்மலை, ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். கர்த்தர் சோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தர் சோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். துதித்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ராஜா, நீர் எங்களை அடைக்கலமாக இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. அவருடைய செட்டைகளின் கீழே சுகம் உண்டு, விடுதலை உண்டு, பலம் உண்டு, வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய செட்டைகளின் அடைக்கலமாக வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாகுவதாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவர் நிழலிலே தங்குவார் நம்முடைய வேத வசனம் சொன்னபடி கேட்டார். எங்கள் கோட்டை, எங்கள் தஞ்சம், நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த மாலை வேளைக்காய் நன்றி. இந்த மத்தியில் அமரக்கூடிய சிலாக்கியத்தை கொடுத்தீங்க ஆண்டவர். உங்களுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலாம் ஆண்டவரை, நிழல் ஆண்டவரை, பாதுகாப்பு ஆண்டவரை, பரிசுத்தம், வல்லமை, சுகம் உள்ள ஆண்டவரை. இந்த இடத்திலே ஆண்டவரே, உங்களுடைய செட்டைகளின் கீழே வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்தீங்க, பலப்படுத்தி உங்களுடைய வார்த்தைகளுக்குள்ளாக கடல் சென்று சுகமளிக்க வேண்டுமா நான் சொல்லிக்கிறேன், விடுதலளிக்க வேண்டுமா நான் சொல்லிக்கிறேன். கர்த்தராமே, ஆண்டவர் தாமே வரும் பொழுது கூட, இந்த பொழுது போகும் பொழுது கூட, வர இருக்கிற நாட்களை நேரங்களும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராமே கூட இந்த பொருட்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். சொல்வோம் எல்லாமே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலமாக இன்னும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோடு இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் நம்ம எல்லோரும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.